அப்படிதான் இங்க இருந்தது. இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த மனிதன் தான் இயற்கையின் பேரழிவுக்கு காரணமா இருக்கான். நாம் இயற்கையை எதிர்த்து வெல்லவே முடியாது, வாழவே முடியாது. இயற்கையோடு இணைந்து போய்த்தான் வாழ முடியும். இதை கத்துக்கிறது தான் வாழ்க்கை. இதை நல்லா விளக்கணும். இப்போ உங்க பிள்ளைகள் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கான்? வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டான். காரணம் என்ன? விளைபொருளுக்கு விளைய வச்சா காசு இல்ல, விளைய வைக்க நீர் இல்ல. இது பிரச்சனை. விளையாட பிரச்சனை. அரசாங்கம் வேளாண்மை செய்யுது. அரசு சாராயம் காய்ச்சி விற்கும் போது அரசு வேளாண்மை செய்யக்கூடாதா? அரசாங்கம் வந்து என்ன செய்யுது? நாம் தமிழர் அரசு வந்த உடனே வேளாண்மை தேசிய தொழில், வேளாண்மை செய்வது அரசாங்க பணி. எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. நீ பெத்தநாயக்கம் பாளையத்தை விட்டு வேற இடத்துக்கு வர வேண்டியது, இங்கே வேலை கொடுப்பேன். இங்கே கவர்மெண்ட் வேலை. பல நூற்றுக்கணக்கான நிலங்களை எடுக்கிறோம், பண்ணை நிலங்களை உருவாக்குறோம், வேளாண்மை செய்யறோம், தக்காளி போடுறோம்,